இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் பாருங்க. இது என்னது? ஸ்டிக்கு. இந்த ஸ்டிக் யார் தெரியுமா? நம்ம ஒவ்வொருத்தரும் பிறந்தோடனே இந்த ஸ்டிக்கு மாதிரி இருக்கிறோம், அப்படிதானே? இதை வச்சு என்ன பண்ண போறோம் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் இப்போ 0 to 5 இயர்ஸ் அந்த குட்டீஸோட லைஃப் எப்படி இருக்கு இங்க பார்க்கலாமா? இது மாதிரி இதுதான் 0 to 5 இயர்ஸ் அவங்களுக்கு கிடைக்கிற லேர்னிங். நெக்ஸ்ட் 5 to 12 இயர்ஸ். வெரி குட். நெக்ஸ்ட் 13 to 19 டீன். நெக்ஸ்ட் 20 to 30 or 35. அது எப்படி இருந்துச்சு? இப்படி இருந்தது. அதுக்கப்புறம் மீதி லைஃப் ஃபுல்லா எப்படி இருந்துச்சு? எப்படி? இதெல்லாம் வச்சு நம்ம லைஃப்ல எப்படி இருக்கும்னு பார்க்கலாமா? பார்க்கலாமா? 5 இயர்ஸ் வரைக்கும் நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோம், நம்ம எப்படி நடந்துக்கிறோம், அதெல்லாம் பார்த்து அவங்க மோல்ட் ஆவாங்க. எந்த மாதிரி மோல்ட் ஆயிருக்காங்க பாருங்க. அமுத்துங்க. நல்லா அமுத்திட்டு அவங்களோட என்விரான்மெண்ட்டு கட் பண்ணுங்க. அப்படியே தான். இதுதான் அவங்களுக்கு கிடைக்கிற என்விரான்மெண்ட். அதுல என்ன படிச்சுக்கிறாங்களோ அது லைஃப் ஃபுல்லா அவங்க மனசுல பதிஞ்சு இருக்கும். இங்க உங்க லைஃப்ல எப்படி பதிஞ்சிருக்குன்னு பாருங்க. இதுல சுத்துங்க. இது மாதிரிதான் அவங்க எல்லாம் ஞாபகம் வச்சுக்குவாங்க. அவங்க சின்ன வயசுல என்ன நடந்தாலும் அவங்களுக்கு இப்படிதான் ஞாபகமா இருக்கும். அதனாலதான் சில விஷயத்துல சின்ன வயசுல பதிஞ்சிச்சுன்னு சொல்றாங்களே, இது மாதிரி. அப்புறம் மீதி இருக்கிற அவங்களோட லேர்னிங்க பாருங்க. அது எப்படி சேர்த்துங்க. அதுல இதையெல்லாம் சேர்த்தி பார்க்கலாமா? அந்த 5 வயசுல வெளியே இருந்து அவங்க கத்துக்கிறது, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கத்துக்கிறது, அதெல்லாம் அவங்களுக்கு மோல்ட் ஆவாங்க. பாத்தீங்களா எப்படி ஆயிருக்காங்கன்ட்டு. இப்போ 5 இயர்ஸ்க்குள்ளேயே அவங்களோட பேஸ் ஃபவுண்டேஷன் ஃபார்ம் ஆயிரும். அவங்க பிரெயின், அவங்களோட ஹார்ட்டு, அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே அந்த 5 இயர்ஸ்லயே நல்லா மோல்ட் ஆயிரும். இது மாதிரி. இப்போ மீதி பார்க்கலாமா? மீதி என்ன? இது எந்த இயரு? இப்போ பாருங்க, 5 இயர்ஸ்லயே அழகான முட்டை ஆயிட்டாங்கல்ல. இந்த பேஸ் வந்து அழகா இருக்கணும்ல, அப்பதான் உங்க லைஃப் ஃபுல்லா ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் உங்களுக்கு வரும். மீதி 5 to 7 இயர்ஸ் எப்படி அவங்க ஃபார்ம் ஆகுறாங்கன்னு பார்க்கலாமா? எடுத்துக்கோங்க. அதே மாதிரி சர்க்கிள் மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எக்ஸ்பீரியன்ஸு நம்மளோட ஸ்கூலோட எக்ஸ்பீரியன்ஸ். மோஸ்ட்டாக 5 இயர்ஸ்லேருந்து ஸ்கூலில் தானே இருப்போம். ரொம்ப பர்ஃபெக்டாலாம் இருக்க மாட்டோம். இருக்கலனாலும் பரவாயில்ல. ஆனால் நம்ம வந்து அதில் நம்ம ஹார்ட்டில் என்ன நிறுத்திக்கிறோம், என்ன ஆக்சுவலி நம்ம ஹார்ட்டுக்குள்ளே எடுத்துக்கிறோம், எதை ரிஜெக்ட் பண்ணுறோம், அதுதான் நம்மளை மோல்டு பண்ணும். பாருங்க, இந்த மாதிரி நம்மளோட என்விரான்மெண்ட்டு, பேரண்ட்ஸு எல்லாரும் இதுக்கு வந்து இன்புட் கொடுப்பாங்க. பாருங்க, இது மாதிரி கடைசியில் என்ன ஆகுறாங்கன்னு பார்க்கலாமா? இப்போ பாருங்க, இந்த மாதிரி அவங்க மோல்ட் ஆயிருக்காங்க. எப்போ 5 to 12 இயர்ஸ். அப்போ கூட நம்ம சொல்றத கொஞ்சம் கேட்பாங்க, கொஞ்சம் கேட்க மாட்டாங்க. பாருங்க, பாதி நீங்க பாதி அவங்க. நீங்க இன்புட் தப்பா இருந்தாலும் அவங்க சரியாக மாட்டாங்க. எப்பவுமே அவங்களையே தப்பு சொல்லாதீங்க. நீங்க என்ன தப்பு பண்ணிருக்கீங்க அதையும் கரெக்ட் பண்ணுங்க. இப்ப 2 பீஸ் ஆயிடுச்சு. இந்த 2 பீஸை போய் ஜாயின் பண்ணலாமா? பாருங்க, இதை போய் ஜாயின் பண்ணுங்க. பாருங்க, கீழே பிளாட்டா இருக்கிறது இருக்கணும், டிஃப்ரெண்டா இருக்கிறது மேல பாருங்க, ஹம் பேட்டர்ன் மாதிரி இருக்கிறது மேல வைக்கணும். இப்போ பாத்தீங்களா, இதுதான் நம்மளோட பாதி எக்ஸ்பீரியன்ஸ் தான். மீதி பாதி யாரு? பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், என்விரான்மெண்ட். அவங்க எப்படி பண்றாங்க, நம்மளுக்கு கான்ட்ரிபியூட் பண்றாங்க. பாருங்க, கரெக்ட். அதே தான். கீழே வந்து அதை ஸ்ட்ராங்கா நம்மளுக்கு பதிச்சுக்குவோம், கீழே வைக்கிற மாதிரி. அதே மாதிரி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் எடுத்துக்கோங்க. வெரி குட். இது வந்து பேரண்ட்ஸ், என்விரான்மெண்ட் எல்லாரும் கலந்தது. இதையும் வந்து இதுல சுத்திக்க போறோம். வெரி குட். பாத்தீங்களா? பண்ணிட்டு
கீழே நீங்கள் எந்த அளவுக்கு எந்த இன்புட் எடுத்துக்கிறீங்க, நெகட்டிவ் இன்புட்டா பாசிட்டிவ் இன்புட்டா, அதுதான் உங்களை மோல்டு பண்ணி அந்த குச்சியோட ஒட்டி இருக்கும், உங்கள் லைஃபோட ஒட்டி இருக்கும். இது வரைக்கும் 12 இயர்ஸ். கரெக்டா? நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போங்க. அவங்க லைஃப் சூப்பராக இருக்குல்ல? இது வந்து 12 இயர்ஸுக்குள்ள நிறைய மோல்ட் ஆயிரும். இதுக்கப்புறத்துலேருந்து அவங்களே டிசிஷன் எடுப்பாங்க. ஆனால் இதை பேஸ் பண்ணி தான் டிசிஷன் எடுப்பாங்க. அதை பார்க்கலாமா? இது என்ன ஏஜ்? 13 to 19 அப்படின்னு. என்னது? டீனேஜ். டீனேஜ்ல ஈக்குவல் தாங்க. டீனேஜ் நீ தப்பு பண்ற நீங்க சொல்ல முடியாது. நீங்க என்ன பண்றீங்களோ அதே தான் அவங்களும் பண்ணுவாங்க அப்பவுமே. ஆனா சின்ன வயசுல இருந்து 12 இயர்ஸ் வரைக்கும் அவங்க என்ன ஃபவுண்டேஷன் வச்சிருந்தாங்களோ அதை மேலேயே பில்ட் பண்ணிடுவாங்க. பாருங்க, இதை எடுத்து எப்படி அவங்க லைஃப்ல சேர்த்துறாங்கன்னு பார்க்கலாமா? ஏஜ்ல நீங்க மட்டும் இல்லைங்க, பேரண்ட்ஸ் மட்டும் இல்லை, என்விரான்மெண்ட் மட்டும் இல்லை, மெயினாக ஃப்ரெண்ட்ஸ் தாங்க இந்த இடத்துல ரொம்ப இம்பேக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஏஜில் எந்த ஃப்ரெண்ட்ஸை வச்சுக்கிறீங்க அப்படின்னு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரோ அது மாதிரி தான் நீங்கள் இருப்பீங்க. கரெக்டான ஃப்ரெண்ட்ஸை இந்த ஏஜில் தேர்ந்தெடுத்தீங்கன்னா பின்னாடி இருக்கிற காலத்தில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேட் ஃப்ரெண்ட்ஸை எப்படியாவது கண்டுபிடிச்சி அவாய்ட் பண்ணுங்கள். நிறைய மாதிரி இருப்பாங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். டீனேஜ் கரெக்டு தானே? பார்த்தீங்களா எப்படி இருக்கு? இப்போ கொஞ்சம் அழகாக வந்திருக்குல்ல? நெக்ஸ்ட்டு ஒட்டவே ஒட்டாது. ஏன்னா இந்த டைம்ல ஒட்டிச்சா இப்போ. ஏன்னா இந்த ஏஜ்ல அவங்க சொல்றதா கரெக்ட். யார் எது அட்வைஸ் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஆனா அவங்க பேஸ் ஃபவுண்டேஷன் நல்லா இருந்ததுன்னா கரெக்டான டெசிஷன் தான் எடுப்பாங்க. பாருங்க, இது ஒரு ஹாஃப். மீதி ஹாஃப் யாரு பார்க்கலாமா? இன்னொருத்தங்க. இது என்விரான்மெண்ட், ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கணும், நல்ல டீச்சர்ஸ் கிடைக்கணும். நல்ல பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் கிடைக்கலனாலும் கவலைப்படாதீங்க. அதை பேட் ஆப்பர்ச்சுனிட்டியை குட்டாக மாற்றிக்கோங்க. வெரி குட். இப்போ பாருங்க, கொஞ்சம் அழகான பூவாக வந்துச்சுல. நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாமா? பாருங்க, இது ஜாயின் ஆகல. இப்போ இதே மாதிரி இதையும் இதோட ஜாயின் பண்ணிக்கோங்க. பின்னாடி பாருங்க, பின்னாடி தான் வந்து ஆக்சுவலி நம்ம லைஃபுக்கு வந்து யூஸ் பண்ணுறது. பாருங்க, எல்லாமே கீழே அந்த பேஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். திஸ் இஸ் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட். இதை வச்சு தான் நம்ம குழந்தைங்களா இருக்கலாம். நம்மளுக்கு கல்யாணம் ஆயிருந்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தைங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கூட உங்கள் லைஃப்பில் இருக்கும்ல, அது கூட உங்களுக்கு நீங்கள் அது எல்லாத்தையும் அழகாக சேர்த்துங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்க, நல்லா இருக்கா? காட்டுங்க. வாவ், சூப்பராக இருக்கு. ஆனால் என்னமும் குறையுது. என்னது? லீஃப். அதை பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் ஸ்டேஜில் நீங்கள் வேலைக்கு போவீங்க, பிஸ்னஸ் பண்ணுவீங்க, எது வேணாலும் பண்ணுவீங்க. அப்போ அந்த டைமில் உங்கள் கூட யார் பார்ட்னர்ஷிப் இருக்கா பிஸ்னஸில், இல்லைன்னா வேலையில் யார் உங்கள் கூட இருக்கா, இல்லைன்னா உங்கள் லைஃப் பார்ட்னராக கூட இருக்கலாங்க. அங்கே கூட 2 பேர்த்துக்கும் ரோல் இருக்குங்க. இங்கே இதே மாதிரி தான். இது மாதிரி பண்ணி கட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதை போய் அந்த ரோஸோட ஜாயின் பண்ணலாமா? பாருங்க, இது க்ரீனாக இருக்கிறது என்னது? அப்போ தான் நம்ம எவர் கிரீன் மாதிரி இருப்போம். கரெக்டாக நம்மளோட லைஃப்பில் இருக்கிறது எவர் கிரீன் மாதிரி. இது எங்கே கொண்டு போய் வைக்க போகிறோம் பார்க்கலாமா? இங்கே கொண்டு போய் வச்சு பாருங்க. இந்த பூவோட அப்படியே தான். வெரி குட். அப்படியே போயிட்டு ஜாயின் பண்ணிடணும். ஜாயின் பண்ணிவிட்டு பண்ணுங்க நல்லா. வெரி குட். இப்போ பாருங்க, அதோட சூப்பராக மெல்ட் ஆயிரும். அப்போ நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸு, நம்ம ஜாபில் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸு, அது எல்லாமே நம்மள பாருங்க, சின்ன வயசுலேருந்து நீங்கள் பில்ட் பண்ணது தான் உங்களோட ஃப்யூச்சருக்கே எவ்வளோ யூஸ் ஆகுதுன்னு. இது மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மீதி இருக்கிறதெல்லாம் எடுத்து இப்படி ரோல் பண்ணி இதோட இந்த மாதிரி உள்ளே போட்டுக்கோங்க. இதுதான் லைஃபுக்கு எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுறது. இங்கே உலகத்துக்கு உப்பாக இருக்கீர்கள் அப்படின்னு கூட ஒரு வசனம் இருக்குல்ல. அதே மாதிரி நீங்கள் வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். இப்படி தான் நல்லா இருக்குல்ல? இந்த மாதிரி ரெக்டாங்கிள் மாதிரி பண்ணிவிட்டு அது கூட ஜாயின் பண்ணி பாருங்கள். நம்மளோட ப்ராப்ளம்ஸை மற்றவங்க கூட ஷேர் பண்ணுறதா இருக்கலாம், நம்மளோட லேர்னிங்காக இருக்கலாம். அப்போ மற்றவங்களுக்கு நம்ம வந்து எப்படி பிரயோஜனமாக இருக்கிறோம், நம்ம கரெக்டாக இருந்தால் தானே மற்றவங்களுக்கு சொல்ல முடியும். பாருங்கள், இதை மாதிரி ஃபார்ம் பண்ண போகிறோம்.
இந்த மாதிரி ஃபுல்லாக சேர்த்து மர்ஜ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துடும். இப்போ இதுக்கு லீஃப் வச்சா நல்லா இருக்கும்ல, லீஃப் வைக்கலாமா? இந்த மாதிரி லீஃப் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டு சன்ஃப்ளவரில் பார்த்தோம்ல, கிட்டத்தட்ட அதே மாதிரி பண்ணிக்கோங்க. பாருங்க இந்த மாதிரி. வெரி குட். ரோஸ் லீஃபுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி பண்ணிட்டீங்களா, நல்லா போட்டுட்டு ரோஸில் முள்ளெல்லாம் குத்தும்ல கொஞ்சம், அந்த மாதிரி உள்ளே குத்தி குத்தி விடுங்க. பாருங்க அழகாக இருக்குல்ல, இந்த மாதிரி பண்ணுங்க. இதை எப்படி பண்ணாமா அது இதே மாதிரி சூப்பராக 2 லீஃப் பண்ணிட்டோமா. இதை வந்து இந்த 3rd லீஃபையும் சரி பண்ணலாமா? பண்ணுங்க. 3 தான் போட்டிருந்தாங்க, 4 தான் வேணும் நம்மளுக்கு. அப்படியா? சூப்பர். 4 வேணும். பார்த்தீங்களா, எங்கெல்லாம் நம்ம வந்து சின்ன சின்ன குச்சியெல்லாம் வச்சு பண்ணுறோமோ, எங்கெல்லாம் சின்ன சின்ன கஷ்டம் இருக்கோ அதெல்லாமே வந்துருக்கு அழகாக வந்துடும். பாருங்கள் இவ்வளோ அழகாக வருது. இதை வந்து எடுத்து இதில் எப்படி ஜாயின் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ அழகான பூவாக வந்துடுச்சுல. வாவ், சூப்பராக இருக்குது.